எக்ஸ் மினிஸ்டர் மயில்வாகனத்தோட பிறந்த நாள் நாளைக்கு கொண்டாடுறான் போல இருக்கு. அந்த விழாவில் பப்ளிக் எல்லாம் இலவசமா வேட்டி சேலையெல்லாம் கொடுக்குறானாமா. அந்த ஃபங்க்ஷன்ல பொதுமக்கள் மூலியமா தகராறு கலாட்டா நடந்துடக்கூடாதுன்னு நம்மள பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டுருக்கான். ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம எல்லாரும் பந்தோபஸ்துக்கு போகணும். சரிங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும். நான் அவர் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு எக்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காரு. என்ன கொலை பண்ண கூட 2-3 தடவை முயற்சி பண்ணிருக்காரு. இந்த நிலைமையில நான் அவர் வீட்டுக்கு போறது சரியா இருக்குமா சார்? அதனால அங்க வராம லீவ் எடுத்துக்கலாம் பாக்குறியா மயில? இல்ல சார், நான் ஸ்டேஷன் டியூட்டி பார்த்துட்டு இங்கேயே இருக்கேன் சார். மத்தவங்க வேணா அங்க வரட்டும். புதுமணி, இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் ஆண்டவரா நீயா? யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவாரு. அவர் போடுற ஆர்டரை ஒபே பண்ணு. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கறத தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மயிலு, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ரோட்ல. அதுக்காக நம்ம யாரும் ரோட்ல இறங்கி நடக்காம இருக்குமா, வண்டி ஓட்டாம இருக்குமா, ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்குமா? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ஒண்ணு நல்லவங்களையும் அப்பாவங்களையும் ஒண்ணு டீல் பண்ணி இல்லையே. திருடன், கொலகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாதிரி முடிச்சவங்க அத்தனை பேருமே அக்யூஷன் தானே. அவனுங்க மேல ஆக்ஷன் எடுத்தா சூப்பரா நீங்க டியூட்டி பாத்தீங்கன்னு எவனும் பாராட்ட மாட்டான். பழி வாங்குற வெறியோட தான் அலைவான். எந்த பகை நமக்கு எமனா வரும் நமக்கே தெரியாது. காலையில வீட்டை விட்டு கிளம்புனா திரும்ப வீட்டுக்கு போவோம்னு நிச்சயம் இருக்கா? இந்த ரிஸ்கோட தான் எல்லா போலீஸ்காரங்களும் டியூட்டி பாக்குறாங்க. உயிருக்கு பயப்பட்டா ஒரு நாள் கூட இந்த வேலையில் இருக்க முடியாது. அப்படி பயப்படுறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. சார், நான் உசுருக்கெல்லாம் பயப்படல. சூழ்நிலை சரியில்லைங்கிறப்ப கொஞ்சம் விலகி நிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. விலகி நின்னா விட்டுருவானா அவன்? நீ பயந்துட்டேன்னு சொல்லி உன்னை விரட்டிக்கிட்டே இருப்பான். துணிஞ்சு ஃபேஸ் பண்ணாதான் ஓஹோ இவ வேற மாதிரின்னு சொல்லி கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவான். சரி, நாங்க இத்தனை பேர் உன் கூட இருக்கோம்ல, எங்களையும் மீறி அவன் உன்னை என்ன பண்ண முடியும்? அப்படிதான் விட்டுருவோமா? நான் அதுக்காகலாம் யோசிக்கல சார். என்னால அந்த இடத்துல நிறுத்துமையில உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே பிரச்சனையா போச்சு. நான் ஒரு டியூட்டியை பத்தி சொன்னேன். சரிங்க சார், நீ எப்பயாவது நீ சமாளிச்சிருக்க? அதுல ஏதாவது ஒரு வில்லங்கமான காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்குன்னே பாக்குற. நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை மயில். பாரு, நீ புத்திசாலியா இருக்கிறது, பெரிய பெரிய கேஸ பிடிக்கிறதெல்லாம் வேற. முதல்ல மேலதிகாரிங்க சொல்றத கேட்டு மறு பேச்சு பேசாம ஏத்துக்க பழகிக்க. ஒரு போலீஸுக்கு அதுதான் அழகு. நாளைக்கு யாருக்கும் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. உனக்கு தலைவலி, உங்க அம்மா உடம்பு சரியில்லை, நீ எதுவுமே சொல்ல முடியாது மயில். நாளைக்கு நடக்க இருக்கிற மயில்வாகனத்தோட ஃபங்க்ஷனுக்கு கம்பல்சரி நீ வரணும். மயிலு, விடு மயிலு. நாங்களாம் உன் கூட தானே இருக்க போறோம். எங்களை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது. நீ தைரியமா வா, பாத்துக்கலாம். ஆமா மயிலு, நாங்க இருக்கும் போது நீ ஒன்னும் பயப்படாத மயிலு. அந்த எம்எல்ஏ ஆளுக நெருங்க விடாம நாங்க பாத்துக்கிறோம் மயிலு. மயிலு, ஒவ்வொரு தடவையும் நான் தான் உன்னை காப்பாத்தணும்னு மயில்வாகனத்துக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாமலே உன்னை அட்டாக் பண்றதுக்கு அவன் திட்டம் போடுவான் தாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா எல்லாமே கைமீறி போயிடும். நான் அவனோட ஆளுன்னு காட்டிக்கிட்டா தான் அவன் போடுற பிளான் எல்லாம் எனக்கு தெரிய வரும். அவன் உன்னை கொல்ற முயற்சியை கைவிடுற வரைக்கும் நான் அவன் போக்குல போய் தான் அவன் பிளானை முறியடிக்க முடியும். அதனாலதான் அவன் சொல்ற மாதிரி நான் நடந்துக்க போறேன். உன்னை காப்பாத்த இந்த அப்பனுக்கு வேற வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சிருமா.
ஐயா மயில் வாகனன் எனக்கு உடன்பிறவா தம்பி மாதிரி. அவரோட உழைப்புக்கும் திறமைக்கும் இன்னும் பெரிய உயரத்துல அவர் இருக்கணும். நான் அவருக்காக கற்பனை பண்ணி வச்சிருக்க இடமே வேற. அடுத்த பிறந்த நாளைக்குள்ள அவர் அந்த இடத்தை அடையணும்னு இந்த பிறந்த நாள்ல நான் அவரை வாழ்த்துறேன். எங்களது தானை தலைவர் தரணையை ஆளும் தங்க மகன் தன்மான சிங்கம். யோ போதும் என்ன நீங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லி சால்ல போறேன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். போ. சரி. என் பிறந்த நாளுக்காக இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது பிடிக்காது. ஆனா இந்த விழாவை காரணமா வச்சு என் மக்களுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஒத்துக்கிறேன். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் என் சகோதரிகளுக்கு புடவையும் என் அண்ணங்களுக்கு வேட்டி சட்டையும் பசங்களுக்கு புக்ஸும் தரப்போறேன். சந்தோஷமா வந்து வாங்கிக்கங்க. வீட்டுக்கு பின்னால அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. நன்றி. உட்காருங்க. ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்க தலைவருக்கு எப்பவுமே வள்ளல் மனசுதான். தான் தொகுதி மக்களை கவனிக்கிறதுல அவர் என்னைக்கும் குறை வச்சது கிடையாது. பாரிவள்ளல் பரம்பரையில வந்த எங்க தலைவர் இப்ப எல்லாருக்கும் தன்னோட பிறந்த நாள் பரிசு கொடுப்பாரு. ஒவ்வொருத்தரா வந்து வரிசையில நின்று வாங்கிக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கொடுங்க. நான் எதுக்கு தம்பி? பிறந்த நாள் உங்களுக்கு, நீங்க கொடுக்கறதா முறை. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கொடுத்தா என்ன, நீங்க கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கொடுங்க. யோ ஐயா, வாயா. சொல்லுங்கய்யா. அந்த கான்ஸ்டபிள் இங்க வர சொல்லியா? நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லியா? சரிங்க. மா, ஐயா உங்களை கூப்பிடுறாருமா. வாங்கம்மா. வரேன், நீங்க போங்க. வாங்கம்மா, வாங்க. சொல்லுங்க சார். மேலே ஏறி வா. சொல்லுங்க சார். கொடைய கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? கொடைய வாங்கிக்க. எதுக்கு சார்? இவன் ஜூஸ் எடுத்துட்டு வர போயிட்டான்னா எனக்கு யாரு கொடை பிடிக்கிறது? கொடை பிடிக்கிறதுக்கும் காலை பிடிக்கிறதுக்கும் தான் உங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே சார். அவங்க யாரையாவது பிடிக்க சொல்லுங்க சார். இது பார், யாருக்கு என்ன வேலை தரணும்னு நீ சொல்லாத. கொஞ்ச நேரம் எனக்கு கொடை பிடிக்கிறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்காம சொன்னதை செய். உங்க பாதுகாப்புக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீ தான் இந்த வேலையை செஞ்சாகணும். முடியாது சார். கவர்மெண்ட் உங்களுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக எனக்கு சம்பளம் கொடுக்கல சார். யார்கிட்ட பேசுறோன்னு முதல்ல பார்த்து பேசு. இன்னும் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், இந்த தொகுதியோட எம்எல்ஏ. நான் என்ன சொல்றேனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்ல சார்.
அந்த மாதிரி எந்த ரூல்ஸ்லயும் எழுதல. நீங்க என்ன கட்டாயப்படுத்தவும் முடியாது. உங்க பாதுகாப்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, அதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வெயில்ல காயறீங்கன்னு கொடை பிடிக்கிறதுலாம் என்னோட வேலை இல்ல சார். குருமூர்த்தி சார், குருமூர்த்தி சொல்லுங்க சார். யார் யாவ? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஆளா இருக்கா? ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ இவளுக்கு சொல்லி தர மாட்டியா? இவளெல்லாம் எப்படியா நீ வேலைக்கு வச்சிருக்க? சொல்லுங்க சார், என்னாச்சு? கொஞ்ச நேரம் கொடை பிடிக்க சொன்னா முடியாதுன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காயா? நீ இவ மேலதிகாரி தானே? நீயாவது இவளுக்கு புத்திமதி சொல்லியா? உன் பேச்சையாவது கேட்கறாளான்னு பாப்போம். மயில, எங்க எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது? ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க எல்லாம் நம்மள அதிகாரம் பண்ற இடத்துல இருக்கிறவங்க. இவங்க உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு முரண்டு பிடிக்க கூடாது. மயிலு இன்னைக்கு இங்கதான் டியூட்டி இருக்குன்னு சொன்னா, வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையா? இந்த ஆள் இதுக்கு என் பொண்ணுகிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. மயிலு, சார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யறதுதான் நம்மளோட டியூட்டி. போய் சாருக்கு கொடை பிடி. சார், சாரி சார். நான் இவர்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் இவருக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இவருக்கு சேவகம் பண்றதுக்காக இல்ல. மயிலு, இதான் செய்வேன், இதை செய்ய முடியாதுன்னு நம்ம பிரிச்சு பார்க்கவும் கூடாது, பிரிச்சு பார்க்கவும் முடியாது. அவரு என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுதான் நம்ம டியூட்டி. என் கடமை என்னன்னு எனக்கு தெரியும் சார். ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸ் மினிஸ்டருக்கு கொடை பிடிக்கணும்னு எந்த லா புக்லயுமே எழுதல. அங்க என்ன நடக்குது, என்ன சண்டைன்னு எதுவுமே தெரியலையே. மயிலு, அதெல்லாம் ரூல்ஸ் புக்ல இருக்காது. அதுல இல்லையன்றதுனால நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி எழுதப்படாத சட்டங்கள் நிறைய இருக்கு. அதிகார வர்க்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதான் நம்ம போகணும். கண்ணுக்கு தெரியாத சட்டத்துக்கு நம்ம அடிபணிஞ்சுதான் ஆகணும். என்னால முடியாது சார். இந்த காக்கி யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. அதை கேவலப்படுத்துற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது. எங்க போற? அது சார், மயிலுக்கு பதிலா நான் வேணா போய் கொடை பிடிக்கிறேன் சார். கொடை பிடிக்கணும்னு உன்னை கூப்பிட்டாங்களா? இல்ல மயில சார். தானே கூப்பிட்டாங்க. இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். அதெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரு. முடிஞ்சா நீ எனக்கு கொடை பிடி. என்ன பிடிக்க மாட்டியா? இத பாரு மயிலு, நீ தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. ஸ்டேஷன்ல நீ எனக்கு டீ வாங்கிட்டு வரல, நான் சாப்பிட்ட எச்சி பாத்திரத்தை கழுவி வைக்கல, அது மாதிரிதான் இதுவும். சார், அது என் மேலதிகாரிக்காக நான் இஷ்டப்பட்டு செஞ்சது சார். அதுவும் இதுவும் ஒண்ணாயிடாது. மேலு, உனக்கு நான் மேல் அதிகாரினா இவர் எனக்கும் மேல. இவரை எதிர்த்து பேசுற அதிகாரம் நம்ம யாருக்குமே இல்ல மயிலு. நான் எதிர்த்து பேசல சார். என் முடிவு என்னங்கறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன் மேலதிகாரியா உனக்கு ஆர்டர் போடுறேன். சாருக்கு பின்னால போய் கொடை பிடிச்சு நில்லு. சாரி சார், இந்த விஷயத்துல உங்க ஆர்டரையும் என்னால ஏத்துக்க முடியாது. மயிலு, நீ உன் தன்மானத்தை விட்டு கொடுக்கலாம், உனக்கு பெரிய அசிங்கமாயிடும் மயிலு. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கேளு தரணும். யோ, உனக்கே இது அசிங்கமா இல்ல? உன் பேச்சுக்காவது மரியாதை கொடுப்பான்னு பார்த்தேன். உன்னே இவ தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எல்லாம் எப்படியா சட்டம் ஒழுங்க கண்ட்ரோல்ல வச்சுப்ப? உன் ஸ்டேஷன்ல இருக்கிற உன் கான்ஸ்டபிள் உன் வார்த்தையை மதிக்கலங்கிறது உனக்கு மகா கேவலம். இப்படி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு பதிலா இந்த யூனிஃபார்மை கட்டிட்டு வாட்ச்மேனா நில்லு போ. மயிலு,
அவர் என்னெல்லாம் பேசுறாரு கேட்டல. எனக்கு இது தேவையா மயிலு? மயிலு, உன்னை நான் கடைசியா கேக்குறேன், நான் சொல்றதை செய்ய போறியா இல்லையா? முடியாது 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 சார். என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரியா? உன்னை இன்னைக்கு மயிலு அழாத, சரி விடு. யோ சார், நான் சொன்ன மாதிரியே நீ அவளை அசிங்கப்படுத்திட்டியா? என் மனசுல இருந்த சந்தேகம்லாம் சுத்தமா போயிடுச்சு. இனிமே நான் உன்னை முழுசா நம்புவேன். தேங்க்யூ சார். சரி வா வா, நீ வா. வேற வழி இல்லாம தான் நான் கை நீட்டிட்டேன் மயிலு. என்னை மன்னிச்சிரு தங்கம், என்னை மன்னிச்சிரு. மாறிட்டாரு. என் மேல அவருக்கு அக்கறை வந்துருச்சு. என்ன காப்பாத்தான் என்கவுண்டர் பண்ணாருன்னு வாய்க்கிழியா அன்னைக்கு பேசுனியே, அதெல்லாம் உண்மையில நீ இப்போ அது புரியுதா? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ ஆவேசமா பேசிட்டு இருக்க? எதுவுமே நடக்காமலையா இப்படி முகவாடி போய் உட்கார்ந்திருக்க? அம்மா, அது இன்னைக்கு வேலை அதிகம், வெயிலும் அதிகம். அந்த கலைப்புல அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கி அவமானப்படுவேன். அம்மா கிட்ட ஒத்துக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கா? அந்த ஆள் கிட்ட நீ அடி வாங்கி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நின்னத நானும் எந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுடி. என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம அவ்வளவு பேர் முன்னாடி உன்னை அடிச்சிருக்கானா மனுஷனா அவன்? எனக்கு அங்க வந்து கோபத்துக்கு அங்கவே அந்த சட்டையை புடிச்சு முழுக்கிருப்பேன். என் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யார் யாரு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். அந்த நாள் என்ன பாத்துட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் மனசு கல்லாக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். அம்மா, என்னாச்சுமா? எதுக்கு மயில் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? சண்டெல்லாம் ஒண்ணு போடலடி. என் பொண்ணுக்கு நடந்த கொடுமையை நினைச்சு மனசு தாங்காம கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரியல, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த ஆளு இவளை அடிச்சுட்டாருடி. அவமானம் தாங்க முடியாம என் பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் கூடி குறுகி நிக்கிறத பார்த்தப்போ பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சது தெரியுமா? அந்த ஆள் எதுக்குடி உன்ன அடிக்கணும்? எக்ஸ் மினிஸ்டரோட வீட்ல இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்க்கா. அதோட பாதுகாப்புக்காக நாங்க எல்லாரும் அங்க போயிருந்தோம். சார் என்ன அந்த ஆளுக்கு கொடை பிடிக்க சொன்னாரு. என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட சொன்னேன்க்கா. அதுக்குதான். நீ சரியா தானே பேசியிருக்க, அதுக்கு போய் அடிப்பாரு அவரை? என் பொண்ணு தப்பே பண்ணி இருக்கட்டும் மலரு, அதுக்காக கூப்பிட்டு வச்சு திட்டட்டும் கண்டிக்கட்டும்.
அந்த ஆள் எப்படி கை நீட்டலாம்? என் பொண்ணு அடிக்கிறதுக்கு அந்த ஆள் யாரு? அவருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா? இப்படி கொண்டவனு கை நீட்டி அடிக்கிறதுக்கு தான் நான் என் பொண்ணு பெத்து போட்டிருக்கேனா? அம்மா அழாதம்மா. அவர் வார்த்தைய மதிக்கலன்ற கோவத்துல அவர் இப்படி பண்ணிட்டாரு. அத பெருசுபடுத்தாதம்மா, விட்டுரு.